Hello friends, welcome to Karikanchi. இன்னைக்கு நம்ம எக் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான எக் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ எக் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயில நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம முட்டையை கீறி வச்சுக்கலாம். வேக வச்ச முட்டையை லைட்டா இப்படி கீறிக்கோங்க எல்லா பக்கமும். அப்பதான் நம்ம சேர்க்கிற மசாலா முட்டையில நல்லா இறங்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்துட்டோம் இல்லையா வெங்காயம், அதே எண்ணெயில தான் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மசாலாலாம் ஆட் பண்றேன். ஸோ எண்ணெய் ஹீட்டாக தான் இருக்கு. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன். இது கூட இப்போ நம்ம வேக வச்சு லைட்டா கீறி வச்சிருக்க எக்கை சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு 5 எக் சேர்த்திருக்கேன். இந்த எண்ணெயிலே அப்படியே எக்கை டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எக்ல எல்லா பக்கமும் மசாலா நல்லா பட்டு டோஸ்ட் ஆயிடுச்சு இருக்கும். ஸோ இதை தனியாக ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி முக்கு, பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிடலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் லைட்டா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம மசாலாலாம் இதில் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா ஒரு 3/4 ஸ்பூன். இப்போ மசாலா நல்லா எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்தலாம். இப்போ நமக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு 300 கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நான் ஒரு
half an hour அளவுக்கு ஊற வச்சு எடுத்துர்க்கேன். அத சேர்த்துடலாம். அரிசி உடையாம கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லியும் புதினாவை ஆட் பண்ணிடலாம். ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி அளவு சேர்த்துக்கலாம். நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருந்த முட்டையை இதில் சேர்த்துடலாம். ஸோ இதை மூடி வச்சு ஒரு 2 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துடலாம். எக் சேர்த்தோடனே நம்ம வறுத்து வச்சிருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ 2 விசில் வந்துருச்சு. ஓபன் பண்ணி பார்த்தலாம். இப்போ எக் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.